குழல் வலங்கொண்ட சொல்லால், குழல் ஓசை, வலங்கொண்ட என்பது வெற்றி கொண்டன்னு அர்த்தம். அப்போ குழல் ஓசையை விட இனிமையான ஓசையை உடையவள் என்று பொருள். கோலவேற் கண்ணி தன்னை கழல் வலங்கொண்டு நீங்கா கணங்கள், அக்கணங்கள் ஆற அழல் வலங்கொண்ட கையான். கணங்கள் பூத கணங்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றி இருக்கின்றன. இவன் கையிலே அழல் ஏந்தி ஆடுகிறான். அழல் வலங்கொண்ட கையான் அருட்கதிர் எரிக்கும் ஆரோர் தொழல் வலங்கொண்டல் செய்வான் தோன்றினார் தோன்றினாரே. இந்த பாட்டில் ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உலகத்தில் நிறைய பேர் பிறக்கிறார்கள். பிறந்தவர்களையெல்லாம் இவர்கள் பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்களெல்லாம் அவர்கள் வாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடாது. இறைவனை வழிபடுமாறு பிறந்தவர்கள் எவரோ அவர்கள் தான் பிறந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்கள். இறைவனை வழிபட்டு வாழ்பவர்கள் யாரோ அவர்கள் தான் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்கள். வழிபடாத நாளெல்லாம் வாழாத நாட்கள் அப்படின்னு சொல்ற, வீணை கழிந்து போன நாட்கள் என்று கருதுவார். அது சொல்றார். தோன்றினார் தோன்றினாரே. எவ்வாறு தோன்றினார்? ஆரூர் தொழல் வலங்கொண்டல் செய்வான். ஆரூரை தொழுதலையும் வலங்கொள்ளுதலையும், கொள்ளுதல் கொண்டல்னு வருது, வலங்கொள்ளுதலையும் செய்வம் பொருட்டு பிறந்தவர்கள் யாரோ அவர்கள் தான் பிறந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்கள் அப்படின்னு. அந்த ஆரூருக்கு அடைமொழி அழல் வலங்கொண்ட கையான் அருட்கதிர் எரிக்கும் ஆரூர் அப்படின்னு சொல்லி. அழல் வலங்கொண்ட கையான் நெருப்பை கையிலே ஏந்தியவன். அவனுடைய அருட்கதிர் வீசிக்கொண்டிருக்கின்ற ஆரூர். அந்த ஆரூரை தொழுமாறும் வலங்கொள்ளுமாறும் பிறந்தவர்கள் யாரோ அவர்கள்தான் பிறந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்கள். அடுத்த பாட்டு ஒரு இலக்கிய சுவை வச்சு பாடியிருக்கிறார். நாகத்தை நங்கை அஞ்ச, நங்கையை மஞ்சை என்று வேகத்தை தவிர நாகம் வேழத்தின் உரிவை போர்த்து பாகத்தின் நிமிர்தல் செய்யா திங்களை மின் என்று அஞ்சி ஆகத்திற்கிடந்த நாகம் அடங்கும் ஆரூரனார்க்கு. ஆரூர் இறைவனிடத்தில் மேலே யானை தோல் போர்த்தியிருக்கிறார். தலையில கங்கை சூடியிருக்கிறார், பாம்பு சூடியிருக்கிறார். பாம்பை பார்த்து கங்கை பயப்படுறார். நாகத்தை நங்கை அஞ்ச. அப்புறம் இந்த நங்கையை மஞ்சை என்று வேகத்தை தவிர நாகம். அப்போ பாம்பு கடிச்சிருமேனு அவள் அஞ்சுகிறாள். அவள் மயில் போல இருக்கிறத பார்த்து பாம்பு அஞ்சுகிறது. மயில் பாம்புக்கு பகை, பாம்பை கண்டா கொத்தி தூக்கிறோம். அதனால நங்கையை மஞ்சை என்று வேகத்தை தவிர, நாகம் வேகத்தை தவிர, வேழத்தின் உரிவை போர்த்து பாகத்தின் நிமிர்ந்த சரியா திங்களை மின்னென்றெஞ்சு ஆகத்தில் கிடந்த நாகம் அடங்கும். அப்ப நாகத்துக்கு ரெண்டு பயம். இந்த பக்கம் பார்த்தா கங்கை மயில் போல இருக்கிறாள், இது மயிலோ அப்படின்னு நினைச்சு நம்ம கொத்திருமேன்னு பார்த்து. இந்த பக்கம் பார்த்தா மின்னல், அந்த மின்னல் நம்மை கொண்டு விடுமோ அப்படின்னு பயப்படுகிறார். அப்படி ஒரு வர்ணனை பாடியிருக்கிறார். அடுத்த பாட்டு போலாம். தொழுது அகங்குழைய மேவி தோட்டிமை உடைய தொண்டர். தோட்டிமைங்கிற சொல்லு பிழைப்பட்ட சொல்லா இருக்கணும்னு காஞ்சிபுரம் சாமி கருதுறாங்க. தொட்டிமை உடைய தொண்டர் அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது சரியான அர்த்தம் யாரும் சொல்லலை. தொட்டிமை தொட்டு கொண்டு இருக்கின்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். தொட்டிமை உடைய தொண்டர், தோட்டிமை உடைய தொண்டர் ஒரு பாட்டு, தொட்டிமை துடையர் என்று ஒரு பாட்டு. தோட்டிமை உடைய தொண்டருங்கிற பாடம் தவறான பாடம், தொட்டிமை உடைய பாடம் உடைய தொண்டர் பாடம் சரியான பாடம்னு காஞ்சிபுரம் சாமி நினைக்கிறாங்க. அழுது அகம்புகுந்து நின்றார் அவரவர் போலும், அழுது அகம்புகுந்து நின்றார் அவருக்கு உரியவராக அவர் இருந்தார் சொன்னார். எழிலகன் நடுவெண் முத்தம் அன்றியும் ஏர்கொள் வேலி பொழிலகம் விளங்கும் திங்கள் புதுமுகிழ் சூடினாரே. எழிலக நடுவெண் முத்தமன்றியும், முத்தமாலையே அன்றியும், ஏர்கொள் வேலி பொழிலகம் விளங்கும், பொழில் உலகம் விளங்கும்படியாயிருக்கின்ற, வேலி என்பது கடலை எல்லையாக, வேலி என்பது எல்லை என்ற பொருள் வருது. வேலி என்பது பொழிலகம் விளங்கும் திங்கள் புதுமுகிழ் சூடினார். இப்படி அவர் விளங்குகிறார். அப்போ இறைவன் திங்கள் புதுமுகிழ் சூடியிருக்கிறான். அது சொன்னார். நஞ்சிருள் மணிகொள் கண்டர் நகையிருள் ஈமக்கங்குல். நகையிருள் ஈமம், ஈமம் சுடுகாடு. அங்கே இருட்டில் இவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அங்கே ஈமத்தி அங்கங்கே எரிஞ்சு கொண்டிருக்கிறது. அது அந்த இருள்
வெஞ்சுடர் முகடு தீண்டி வெள்ளி நாராசம் அன்ன அஞ்சுடர் அணிவெண் திங்கள் அணியும் ஆரூரனாரே. இதுல ஒரு ஓமை பண்ணியிருக்கிறார். பிறைச்சந்திரன் இருக்குத, அது வெள்ளி நாராசம் போல இருக்குது அப்படிங்கிற. நாராசம்னா இரும்பு கம்பின்னு அர்த்தம். வெள்ளியால் செய்யப்பட்ட நாராசம் போல அப்படின்னு அர்த்தம். வெள்ளி நாராசம் அன்ன அஞ்சுடர் அணிவெண் திங்கள் அணியும் ஆரூரனாரே. எந்தளிர் நீர்மை கோல மேனி என்று இமையோர் ஏத்த பைந்தளிர் கொம்பரன்ன படர்கொடி பயிலப்பட்டு தஞ்சடை தொத்தினாலும் தம்மதோர் நீர்மையாலும் அந்தளிர் ஆகம்போலும் வடிவர் ஆரூரனாரே. சிவபெருமானுடைய வடிவத்தை பற்றி வர்ணிக்கிறார். இதுல தளிர் போன்ற வடிவம் அப்படின்னு சொல்றார். அந்தளிர் ஆகம்போலும் வடிவர் ஆரூரனாரே. தளிரினுடைய அகம் ஆகன் வரும். அந்தளிர் ஆகம்போலும் வடிவர் ஆரூரனாரே. அதுக்கு காரணம் சொல்றார். பைந்தளிர் கொம்பரன்ன படர்கொடி பயிலப்பட்டு, பைந்தளிர் கொம்பு போல உமையம்மை பழகி இருக்கிறார் மெய்யில. அதை சொல்றார். பைந்தளிர் கொம்பரன்ன படர்கொடி பயிலப்பட்டு தஞ்சு அடை தொத்தினாலும், தொத்து கொத்து பூங்கொத்து போல, தம்மதோர் நீர்மையாலும் அவருடைய தன்மையினாலும் அந்தளிர் ஆகம்போலும் வடிவர் ஆரூரனாரே. அந்த ஆரூரரை எல்லாரும் ஏத்துகிறார்கள். யாராரு? எந்தளிர் நீர்மை கோல மேனி என்று இமையோர் ஏத்த. இமையோரெல்லாம் ஏத்துறார்கள். எமது தளிர் போன்ற கோலத்தை உடைய மேனி என்று ஏத்துகிறார்கள். ஆகையினால அவருடைய மேனி தளிர் போல இருக்கிறது. அதற்கு தகுந்த உமையம்மை ஆகிய கொடி அவரை தழுவி இருக்கிறது. அதில் இருக்கின்ற பூங்கொத்துக்கள் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிப்பாரு. வானகம் விளங்க மல்கும் வளங்கெழு மதியஞ்சூடி தான் அகம் அழிய வந்து தாம் பலி தேர்வர் போலும். அகம் அழிய என்பது உள்ளம் அழிய, உள்ளம் வருந்த. இவர் பிச்சைக்கு போன பொழுது தாருகவனத்து முனிவர் மனைவியர்கள்லாம் உள்ளம் வேறுபட்டார்கள் அல்லவா, அதை சொல்லுகிறார். ஊனகம் கழிந்த ஓட்டி தசைகளெல்லாம் நீங்கிய ஓடும் உண்பதும் ஒளிகொள் நஞ்சம். சாப்பிட்றதோ விஷம், சாப்பிட்ற பாத்திரமாவது சுத்தமாக இருக்கப்படாதா? அதெல்லாம் ஊன் கழிந்த ஓடாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது இவருடைய உணர்வு. ஆனால் அவரைத்தான் நாமெல்லாம் ஆனைந்து ஆட்டி வழிபடுகிறோம். அது சொல்ற. ஆனகம் அஞ்சும் ஆடும் அடிகள் ஆரூரனாரே. அஞ்சனை கனையினானை அடலுற அன்று நோக்கி. அஞ்சனை கனையினான் மன்மதனுக்கு பேர். மன்மதனுடைய பானம் அஞ்சு. ஆனால் பஞ்சபானன் அப்படின்னு அவனுக்கு பேர் சொல்றது. 5 வகையான மலர்கள், தாமரை, அசோகு, மா, முல்லை, இவைகள்லாம் அவனுக்கு ஆபரணது அம்புகள். அஞ்சனை கனையினானை அழலுற அன்று நோக்கி அஞ்சனை குழலினாலை அமுதமா அணைந்து நக்கு. அஞ்சு அணை குழலினாள். கூந்தலை 5 வகையாக அலங்காரம் பண்ணுறது. அதனால கூந்தலுக்கு 5 அப்படின்னு பேர். அந்த அஞ்சனை குழலினாலை அமுதமா அணைந்து. முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் இருக்க முரணை பாருங்க. காமன் எல்லாருக்கும் காமத்தை ஊட்டுபவன். காமத்தை ஊட்டுவதற்காக 5 மலர் பானங்களை அவன் வைத்திருக்கிறான். அந்த காமனை நெருப்பா எரிச்சிட்டார் இவர். காமனை நெருப்பா எரிச்சிட்டா மகளிர் மேல உள்ளம் போகக்கூடாது இல்லையா? உமையம்மைய பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கார். அதை சொல்றேன். அஞ்சனை குழலினாலை அமுதமா அணைந்து நக்கு. சிரிக்கிறார். இந்த உலகத்தை பார்த்து சிரிக்கிறார். எதுக்காக சிரிக்கிறார் அப்படின்னு கேட்டா, காமன் என்னுடைய ஆணையில இருப்பவன், என்னுடைய ஆணையினாலே உலகத்துக்கெல்லாம் காமத்தை ஊட்டுபவன், அவன் எனக்கே காமத்தை ஊட்டும்படியாக வரலாமோ அப்படின்னு. 2வது, காமன் தனது கணையினாலே காமத்தை ஊட்டினால்தான் நான் உமையம்மையோடு கூடியிருப்பேன் என்று தேவர்களாக நினைத்தார்களே. அப்படிதானே கந்தபுராணத்தில் கதை சொல்லுது. அதுக்காக அவர் சிரிக்கிறார். நக்கு. அஞ்சு அணை அஞ்சும் ஆடி ஆடரவு ஆட்டுவார்தான் அஞ்சனை வேலியாரூர் ஆதரித்து இடங்கொண்டாரே. திருவாரூருடைய பரப்பு சொல்றார். 5 வேலி அது சொல்றார். அஞ்சனை வேலி, 5 என்னும் எண்ணோடு கூடிய வேலி. அஞ்சனை வேலியா, வேலி என்பது நில அளவைக்கு பேர். அஞ்சனை வேலி ஆரூர் ஆதரித்து இடங்கொண்டார். அடுத்த பாட்டு. வணங்கி முன் அமரர் ஏத்த வல்வினையான தீர பிணங்குடை சடையில் வைத்த பிறையுடை பெருமை அண்ணல். பிணங்குடை சடல், சடை, சடை ஒன்னோடு ஒன்று பின்னிக்கொண்டு கிடக்கும், அதை பிணங்குதல்னு சொல்றார். பிணங்குடை சடையில் வைத்த பிறையுடை பெருமை அண்ணல் மணங்கமழ் ஓதி பாகர். ஓதி கூந்தல், கூந்தலையுடைய உமையமை உணர்த்துகிறது. மதிநிலா வட்டத்து ஆடி அணங்கொடி மாடவீதி ஆரூரியம் அடிகளாரே. அம் கொடி அணங்கொடி அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்றார்.
இல்லைன்னா அணங்கொடு மாட வீதி ஆரூரியம் அடிகளாரின் பாடம் இருக்கணும். அணங்கொடி அப்படின்னு இருக்குது. அப்போ அம் கொடி, அணுகி இருக்கின்ற அழகிய கொடியினை உடைய மாடங்கள், அந்த மாடங்கள் நிறைந்த வீதி. மாடங்கள்ல மேல கொடி கட்டி இருக்கிறாங்க, அது சொல்ற அணங்கொடி மாட வீதி ஆரூரியம் அடிகளாரி. நகலிடம் பிறர்க்காக நான்மறையோர்கள் தங்கள் புகலிடமாகி வாழும் புகழில் இருவர் கூடி இகலிடமாக நீண்டங்கு ஈண்டு எழில் அடலதாகி அகலிடம் பரவி ஏத்த அடிகள் ஆரூரனார். நான்மறையோர்கள் தங்கள் புகலிடமாகி வாழுகிறார். புகழ் இல்லாத இருவர் கூடி, புகழ் இல்லாத இருவர் அயன்மாலும் இகலிடமாக நீண்டு, மாறுபட்டிருப்பதற்காக நீண்டு, அங்கு எழில் அழலதாகி திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அழல் பழம்பாய் நின்றார். அகலிடம் பரவி ஏத்த அடிகள் ஆரூரனார் நின்றார். 1000 திங்கள் மொய்த்த அலைகடல் அமுதம் வாங்கி 1000 அசுரர் வாழும் அணிமதில் 3 வேவ. 1000 அசுரர் வாழும் பல அசுரர்கள் வாழ்கின்ற மதி திரிபுராதிகள். 1000 தோளும் மட்டித்து ஆடி சுழலும்படியாக ஆடுதல், அதுக்கு மட்டித்தல். ஆடிய அசைவு தீர 1000 அடியும் வைத்த அடிகள் ஆரூரனாரே. அதனால் அவருக்கு அசைவு இழைப்பு வந்தது. அந்த இழைப்பு வந்ததுனால அவர் அங்கே கொஞ்சம் ஓய்ந்திருக்கின்றார் என்று திருவாரூரில் எழுந்தருளி இருப்பதை பற்றி பேசுகிறார். அடுத்து மணி என்னாச்சு? 6:10 ஆச்சா? திருநேசி முடியும். திருவிருத்தம் திருத்தாண்டகம் இருக்குது. குறுந்தொகை, அப்புறம் திருத்தாண்டகம். அப்புறம் சாமி திருவாரூருக்கு நிறைய பதிகம் பாடியிருக்கிறார். அப்போ சரி, இந்த அளவோட வச்சுட்டு பாட்டு சொல்லி முடிச்சிடலாம். அடுத்த வகுப்பை பார்க்கலாம்.